ஜெயா டிவி நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு தி ஷோ. இது ஜெயா டிவியின் பொங்கல் கொண்டாட்டம். எஸ் ரித்தி, வந்து இன்னைக்கு பொங்கல் வர என்ன டிப் டாப் ரெடியா வந்திருக்கீங்க? ஆமா, பொண்ணாட்டம் இன்னைக்கு அப்படியே ரெடி ஆயிட்டு அழகா பூலா வெச்சிட்டு அப்படி வரோம். அப்பலாம் வந்திருக்கா? சரி, ஓகே. இன்னைக்கு பொங்கல்ல வந்து யாராவது ஆசை வச்சுனா அதை நிறைவேற்றலாம்னு இருக்கேன். உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? எனக்கு நிறைய ஆசை இருக்கு. ஃபர்ஸ்ட் பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் சாப்பிடணும், வெண்பொங்கல் சாப்பிடணும், அதுக்கப்புறம் கரும்பு சாப்பிடணும், அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. அதை தாண்டி ஏதாவது மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்ன ஆசைனா, நம்ம ஸ்கூல் டேஸ்ல இல்லையா, நம்ம ஸ்கூல் டேஸ்ல வந்து இந்த எப்பயுமே யூனிஃபார்ம் போடுவோம். ஆனா இந்த லீவ் டைம்ஸ், பொங்கல் டைம்ஸ் நம்ம ஆஃப் சாரி கட்டி வர சொல்வாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். சோ ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஒரு கொண்டாட்டம் செமையா இருக்கும். சோ இன்னைக்கு பொங்கலை நீ ஸ்கூல்ல போய் கொண்டாடணும்னு ஆசைப்படுற. சோ வந்து இப்ப டைம் டிராவல் பண்ணி பின்னாடியே போலாம்னு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் கொண்டாட போற இடம் வந்து ஒரு ஸ்கூல்ல தான். இன்னைக்கு நம்ம நங்கநல்லூர்ல இருக்க செல்லம்மாள் வித்யாலயா ஸ்கூல்ல தான் இருக்கோம். சோ வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டோம். ஆனா இந்த டே இன்னும் ஸ்பெஷலாக யாராவது வேணுமே. யாராவது வேணும், என்ன பண்ணலாம், போர் அடிக்குது வேற. இந்த மாதிரிலாம் நீ கேப்பேன்னு தெரிஞ்சு அதுக்காகவே ஸ்பெஷலா கெஸ்ட்லாம் நாங்க ரெடி பண்ணிருக்கோம். யாரும் தெரியுமா? யாரு? நம்ம செஃப் தீனா அவர்கள், ஓகே, செஃப் வித்யா அவர்கள், ஓகே, செஃப் மல்லிகா பத்ரிநாத் அவர்கள். இவங்க மூணு பேர் வர போறாங்க. சோ வந்து இன்னைக்கு சூப்பரா இருக்கு போது இல்லையா? எஸ், பொங்கல் வந்து ரொம்ப ஸ்பெஷலா ஆக போறோம். ஆனா ரெடியா நீயே வந்தீங்கன்னா அவங்கள காணமேடா. நான் ரெடி ஆகவே லேட் ஆகுது. ரெண்டு ஃபீமேல் வேற. எப்படி ரெடி ஆயிட்டு மேக்கப் போட்டு வர வேணாமா? ஓகே, அவங்க ரெடி ஆயிட்டாங்க, நம்ம போய் பார்க்கலாம். வரியா? ஓகே, போலாம். உங்களுக்காக வந்துட்டு இந்த பொங்கலை வணங்கான் பொங்கலா சிறப்பா கொண்டாடுறதுக்காகவே நம்ம ஸ்கூல்ல நிறைய விஷயங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். போய் பாத்துருவோமா? கண்டிப்பா பாத்துருவோம். உரியடி போட்டி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நமக்கே டயர்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். அவ்வளவு பேர் ட்ரை பண்ணாங்க உடைக்கிறதுக்கு. இருந்தாலும் இதை உடைக்க உங்களாலதான் முடியும். எனக்கு எதுக்கு அவங்களே நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இருந்தாலும் நீங்க உடைச்சு இந்த வணங்கான் பொங்கலை இன்னும் சிறப்பா கொண்டாடுறோம். அப்படியா? ஆமா, ஏன்னா ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டுல எல்லாரும் வணங்கான் பொங்கலை சூப்பரா கொண்டாடுறோம். சோ அதனால வந்து இதை நீங்க உடைச்சு இன்னும் பிரம்மாண்டமாக்குறீங்க. சரி, வா, கலர்ஃபுல் ஆக்குறோம். கட்டலாமா? கட்டுங்க. ஆஹா, நம்ம செஃப் தீனா அவர்களே கண்ணை கட்டி விட போறாரு. ஃப்ரீயா இருக்கு. ஃபைனா? ஓகே. ஓகே, போய் அடிங்க. நேரா போய் அடிங்க. நேரா போங்க. Some more. Fine. Okay.
சூப்பர் சார் வேற லெவல் சார். பரவாயில்லப்பா. சார் இதுக்கு சார் உங்களை கூப்பிட்டோம் புரியுதா? ஒன் ஷாட் வேற லெவல். தேங்க்ஸ்மா, தேங்க்யூ. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுது ரித்தி? சாரி. சார் குறி வச்சா தப்பாது. அது எஸ், ஒரே அடிதான் பக்காவா உடைச்சிட்டீங்க. சூப்பர். சோ வந்து இதே மாதிரி நிறைய கேம்ஸ் தொடர்ந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சோ அடுத்த கேம் என்ன அப்படின்றத பாத்துடலாமா ரித்தி? பாத்துலாம். ஓகே, அடுத்த கேமுக்கு நம்ம போயிடலாம். சோ வந்து உரியடியை தொடர்ந்து அடுத்து நம்ம முன்னாடி இருக்கிற போட்டி என்னன்னு தெரியுதா ரித்தி? கேம் என்னன்னு தெரியுது. அதுவும் பசங்க எல்லாம் வர அந்த பக்கம் இந்த தயாரா பக்கம் இருக்காங்க, ரெடியா ரெண்டு நிக்கறாங்க இல்லையா? Tug of war. Tug of war, yes. tug of war, அதுதான் நம்ம இப்ப விளையாட போறோம். அதுக்கு முன்னாடி சில கேள்விகள் இருக்கு சார் வணங்கான் படத்தை பத்தி. சோ வந்து வணங்கான் படம் நிறைய லைவ் லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ண வேண்டியதா இருந்தா சொன்னாங்க. சோ அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு சார் லைவ் லொகேஷன்ஸ்ல போய் ஷூட் பண்றது அப்படின்றது? இல்லம்மா, கன்னியாகுமரி அந்த பெல்ட்ல தான் நாங்க ஃபுல்லாவே எடுத்தோம். நிறைய க்ரௌட்ல எடுக்க வேண்டியது இருந்துச்சு. நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருந்தது. பட் எல்லாத்தையும் இப்ப என்னன்னா ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா அப்படியே பாலா சார் என்ன மாத்திட்டாருல. டோட்டலா என்ன அடையாளமே தெரியல. இல்ல அதுதான் ஸ்டைலிஷா இவ்வளவு அழகா நடந்து வந்தாலும் அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பீங்க. உங்களோட லுக்கே அப்படியே மாத்தி வச்சிருந்தாரு. ஓட்டிங்கிற கதாபாத்திரத்துக்கு அப்படியே மாத்திட்டாரு. சோ அது எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு. சோ நாங்க எந்த கடைகளுக்கு ஆமா கடையெல்லாம் நான் கிராஸ் பண்ணி உள்ள போனேன். கேமரா எங்கேயாவது பார்த்தாதான் என்ன யாரோ இங்க இருக்காங்கன்னு பார்த்து அடையாளம் கண்டுபிடிப்பாங்க தவிர அது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சோ அதெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு. அதே மாதிரி ரஃப்பான லொகேஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு அவ்வளவு அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா அது அந்த நேச்சுரலா ரஸ்டிக்கா இருக்கிறதுனாலதான் அந்த ஒரு வரவேற்பு கிடைச்சிது மக்கள்கிட்ட இருந்து. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் இன்னைக்கு அதை எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னு போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சார். சோ வெர்சடைலா நிறைய ரோல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கீங்க. வில்லனா பண்ணியாச்சு, அப்புறம் இப்படி ஒரு ரோல் பண்ணியாச்சு. உங்களுக்கு இன்னும் ஒரு பக்கெட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ரோல் இல்ல இந்த மாதிரி ஒரு ரோல் எனக்காக வேணும், நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு ரோல் சார் எக்ஸ்பெக்ட்? இல்ல எப்போதுமே நான் வந்து ஒரு இதை வெயிட் பண்ணி அந்த தேடல்ல நான் போக மாட்டேன். எனக்கு வர கதைகள்ல நான் என்ன வித்தியாசமா அதை செலக்ட் பண்ணலாம், இன்னும் முந்தைய படத்தை விட இது வித்தியாசமா இருக்கணும், ஆடியன்ஸ்ட போய் கனெக்ட் ஆகணும், அந்த மாதிரி கதைகளை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். பட் எனக்கு விருப்பம் இருக்கு, ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணணும்னு விருப்பம் இருக்கு, ஒரு பீரியட் கேரக்டர் பண்ணணும். கண்டிப்பா சார், செம மாசா இருக்கும். சோ நிச்சயமா அது கூடிய விரைவில் நடந்தா ரொம்ப இருக்கா சார். நீங்க சொல்றத பார்த்தா அந்த மாதிரி கதைகள் வரல, வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ ஓப்பனா சொல்றதுனால மேபி டைரக்டர்ஸ் வந்து அது மாதிரி கொண்டு வரலாம். சோ டைரக்டர்ஸ் யாரா பாத்துட்டு இருந்தீங்கன்னா பீரியாடிக் ஃபிலிம் இருந்துச்சுன்னா சார் ரெடியா இருக்காங்க. நாங்களும் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கோம் அந்த மாதிரி ரோல்ஸ்ல உங்களை பாக்குறதுக்கு. சோ இப்போ நமக்காக வந்து தக் ஆஃப் வார் கேம் வந்து தொடங்குறதுக்கு தயாரா இருக்கு. சோ ஆரம்பிச்சிடலாமா? நான் தான் ஸ்டார்ட் பண்றேனா? சரி விடுங்க. 1 2 3 come on. உடன் ஷாட்ஸ் போட்டுருக்கான். ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. அதுவும் இங்க நின்னுட்டு இருந்த பையன் அவ்வளவு நேரமா அந்த கோடை தாண்டிட கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நின்னுட்டு இருந்தான். எஸ், அந்த முயற்சியை போட்டுருந்தானுங்க பாவம். அது வரை கொஞ்சம் வலிக்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனா இவங்க சூப்பர். இந்த சைடு அந்த பையன் ட்ரை பண்ணா இருந்தாலும் சரி, எனிவேஸ் ஒரு வின்னர் தானே இருக்க முடியும். கண்டிப்பா ரைட். ஓகே சார். சார் இப்போ ஓகே அவங்க விளையாடிட்டாங்க, நம்ம விளையாடாம இருந்தா எப்படி சார்? விளையாடிடலாமா? நம்மன்னா யாரெல்லாம் யாரு டீம்? சரி, நீங்க ஒரு ஆளு, நாங்க எல்லாரும். அப்படியா சார்? உங்களுக்கு ஈடு கொடுக்க நாங்க எல்லாருமே சேர்ந்தாலும் பத்தாது சார், அந்த எனர்ஜிக்கு அந்த வைபுக்கு. சோ வந்து நீங்க ஒரு டீம், உங்களோட குட்டி குட்டி அழகான ஃபேன்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து உங்க டீம்ல இருக்க போறாங்க. நாங்க எல்லாரும் அப்படியே கொஞ்சம் சிலர் சேர்ந்து ஒரு டீமா இருக்க போறோம். நம்ம விளையாடலாமா? விளையாடலாமா? Hey, students எப்போதுமே strong. வாங்கடா டேய். சூப்பர் சார். சோ வந்து பொங்கல் கொண்டாட்டம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி சார் இருக்கு செலிப்ரேஷன்? சூப்பரா போயிட்டு இருக்குமா? ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரு கூடயும் இந்த பொங்கலை கொண்டாடுறதுல. உங்க எல்லாரும் அவ்வளவு சூப்பரா பண்ணீங்க, ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருந்தீங்க. பசங்களாம் செம்ம கேம்ஸ் எல்லாம் விளையாண்டீங்க. சூப்பர், வண்டர்ஃபுல் பீயிங் ஹியர். உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ரியலி ஹாப்பி. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவி
மயிலே அந்த ரங்கமா மயிலே தோகையே நான் உண்மையலே சொல்லும் நல்ல செய்திகளா சுந்தரம் சேர்பெண் மயிலே அந்த ரங்கமா மயிலே தோகையே நான் உண்மையலே சொல்லும் நல்ல செய்திகளாய் பந்தடிக்கும் மேடையிலே பந்தடிக்கும் மேடையிலே வந்து விளையாடையிலே பந்தடிக்கும் மேடையிலே வந்து விளையாடையிலே மழை துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் ஆவியலம் கலையில் சங்கமம் சங்கமம் மழை துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் ஆவியலம் கலையில் சங்கமம் சங்கமம் ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கம்ங்க என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கம்ங்க என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடும் ஐயா உம கடலைய வெல்லும் வரைக்கும் தனனனே தானனனே தனனனனே தனதனனே தனனனனே தானனனே 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 தனனனனே தனதனனே தனனனனே தானனனே
எம்மை பாருமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா மண்ணை விட்டு விண்ணை தொட்டு சுற்றி வரும் சூரப்புலி புலி 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 தனனனே தானனனே தனனனனே தன தனனானே தனனனனே தானனனே 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 தனனனனே தன தனனானே தனனனனே தானனனே
பொட்டு ஒரு சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன் ஜல்லி காளையை போல் துள்ளி குதிப்பேன் ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன் உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்பேன் சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா ஐ சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில ஊரும் சிங்க தமிழ தங்க தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆடு புத்தி இருக்கு சக்தி இருக்கு அடுத்தவன் வரட்டெழு புழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவன்னா விவரங்கள் பல புரிஞ்சவன்னா சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவ சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா எங்கிட்டதான் போட்டி போடுறவன் வேட்டி காத்தில் பறக்கும் ஊரு சிரிக்கும் 8 அடி நீ பாஞ்சா 10 அடி நாம் பாஞ்சு பல்ல பொடப்பேன் சில்ல பொடப்பேன் சாத்திரம் தெரியும் அதில் உள்ள சூட்சமம் தெரியும் ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும் அட பட பெண்ண ஆட்டி கெட்டுமா பொடி பட ஒன்னு ஒரு கட்டுமா ஒத்திரி பொச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன் ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பேன் ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன் உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்பேன் சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்கமா
அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு ஆனா காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு சிறுனா சிறுவே சிறுனா சிறுவே அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ பாரு முன்னாலும் பின்னாலும் என்னாலும் பாலாட யாரும் வம்புக்கும் தும்புக்கும் எங்கிட்டே வாராம ஓடத்தான் பட பொக்கிரியாளுதான் மோதினா சூழுதான் நாம் பாஞ்சாட மூக்குதான் மகரதான் எகிரித்தான் போகுமே நாம் பந்தாட கில்லாடி ஊரிலே மல்லாடி பாப்பமா ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காதே எந்த தோட்டாவும் என்ன தொலைக்காதே அண்ணாத்து ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் அண்ணாத்து ஆடுறார் ஓடு தென்னாட்டு வெங்கதான் வச்சாலே வாலாட்டி விப்பேனி நாய் போல மோசம் செஞ்சாலே கொல்லாம கொள்வேனி பேய் போல மாறித்தான் உள்ளம் இப்போதும் எப்போதும் கொண்டேனே பூவாக நியாயம் இல்லாத பொல்லாரை சாய்ப்பேனே புலியாக மாறித்தான் பட புட்டுனா புட்டுவே வெட்டுனா வெட்டுவேன் ஏன் வீராப்பு ஒத்தையா நின்னு வித்தைய காட்டுவேன் ஏன் சித்தாப்பு வில்லாதி வில்லனும் வந்திங்க வந்தனும் ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காதே எந்த தோட்டாவும் என்ன தொலைக்காதே அண்ணாத்து ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்து ஆடுறார் ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் நமக்கு சாப்பாடு காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு சிறுனா சிறுவேன் சிறுனா சிறுவேன் அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ பெர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு இப்ப நம்மளுடைய gift இல்லீங்களா சான்ஸே இல்ல நீங்க வேற லெவல் ஆமா அதுதான் உண்மை கரெக்ட்டா வந்ததுல இருந்து அவங்க அன்புலயே இருக்காங்க அன்பு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தீனா சார் வந்து தங்கம் கேட்டாரு அவங்க வந்து நம்ம பிள்ளைங்க தான் தங்கம்னு சொன்னாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுத்துட்டு போக முடியும் மெமரிஸா ஆமா பொங்கல்ல நம்ம ஞாபகம் வரும் இல்லையா எஸ் ஸோ வந்து எல்லா பொங்கலையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு யாருமே யாரையும் விட்டு தர மாதிரி இல்லை அப்படிதான் நாங்களும் யாரையும் விட்டுலாம் கொடுக்க மாட்டோம் ஸோ வந்து 3 பொங்கலுமே சூப்பரா இருந்துச்சு அஸ் அ ஃபேமிலி அப்படின்றதுனால எங்களோட பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு பொங்கல் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நம்ம ஊர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில்
ஆனால் லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயாட்டியோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு பொங்கல் ஒரு ஊருக்கு போயிட்டு வருவோம். ஆனால் இந்த பொங்கல் வந்து ஒரு புது அனுபவம் கிடச்சிருக்கு. எப்பவும் கிராமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க மாட்டு வண்டி ஓட்டி பொங்கல் வைக்கிறது அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் டீச்சர்ஸு இவங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது வந்து வேறு லெவல். அது மட்டும் இல்லாமல் வணங்கான் மூவியோட இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. மிஸ்டர் அருண் சாரோட சேர்ந்து நம்ம பொங்கல் கொண்டாடுறது வேற லெவல். தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். பொங்கல் ரொம்பவே சூப்பரா போச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்போம். நம்ம வியூவர்ஸும் என்ஜாய் பண்ணிப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. இப்போ என்ன பண்ண போறோம் அடுத்தது? எஸ், ஸோ வந்து இன்னைக்கு இந்த ஜெயா டிவியின் பொங்கல் கொண்டாட்டம் ரொம்பவே விமர்சையா ரொம்பவே ஜாலியா போச்சு. பொங்கல் வச்சு சாப்பிட்டாச்சு, கேம்ஸ் விளையாடியாச்சு, ரொம்பவே சூப்பரா போச்சு. அது மட்டும் இல்லாம எஸ், நம்ம அருண் விஜய் அவர்கள் நம்மளோட சேர்ந்து வணங்கான் பொங்கலை நம்மளோட செலிப்ரேட் பண்ணாரு. அதுவும் ஒரு சிறப்பான அம்சமா அமைஞ்சது. சோ வந்து இதோட நம்ம வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்லையா? கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது இல்ல? இருந்தாலும் இந்த சூப்பரான பொங்கலை நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த த ஹிந்து காலனி செல்லம்மாள் வித்யாலயா சீனியர் செகண்டரி ஸ்கூலுக்கும் ஹிந்து காலனி வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம கிளம்பிடலாமா? லாஸ்டா ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.